நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவி கேடா? எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்லை. நான் கேட்குறேன், இங்க உங்களை தான் கேட்குறேன், இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லையே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? சார், இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி.